எல்லாம் வல்ல ஞானாம்பிகை உடனாய காலத்தினாதருடைய திருவருளினாலே நம்முடைய மங்கையர்க்கரசியார் மாத சங்கத்தில் இன்று பாவை விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாவை விழாவை ஆண்டுதோறும் ஏற்று போற்றி சிறப்பாக நடத்தி வருகிறவர்கள் நம்முடைய அருமை சகோதரியார் மருதையம்மா, அவருடைய துணைவர் சாஸ்தா ஆகிய அந்த இருவரும் மிகுந்த ஈடுபாட்டோடு கூட சிறப்பாக இந்த பணியினை ஆண்டுதோறும் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல ஞானாம்பிகை உடனாய காலத்தினாதருடைய திருவருளும் மணிவாசக பெருமான், ஆண்டாள் நாச்சியார் ஆகிய பெருமக்களுடைய குருவருளும் வாய்க்கப்பெற்று வளமும் நலமும் பெற்று பல்லாண்டுகள் வாழ்க 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 என நம் அனைவரும் சார்பாக வாழ்த்துகிறேன். திருத்தொண்டர் வந்துட்டாரு. கீதையிலே கண்ணன் எம்பெருமான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எல்லா மாதங்களையும் விட்டு விட்டு நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் சொல்லுவதற்கு காரணம் என்ன? அறிவியல் பூர்வமாகவே பார்த்தா நாம அருளியல் இருக்கோம். அறிவியல் பூர்வ விஞ்ஞானமாக முறையில பார்த்தா இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் என்ற ஒரு படலம் வான மண்டலத்தில் சஞ்சரிக்கிறது. ஓசோன் படலம். அந்த ஓசோன் படலம் நம்முடைய உடம்பிலே படியும் என்று சொன்னால் உடம்பில் இருக்கிற நொய்யெல்லாம் மாறி நாம் நலமாக வாழ்வதற்கு அது உறுதுணையாக இருக்கிறது. ஆகையினால நம்முடைய பெரியவர்கள் இந்த பாவை நோன்புக்கு மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது கண்ணதாசன் தைப்பாவை என்று ஒரு அருமையான உணவு எழுதியிருக்கிறார். மாசிக்கு தாயாக, மார்கழிக்கு பெண்ணாக, மாசிக்கு தாயாக, மார்கழிக்கு மகளாக பிறந்தவளே தைப்பாவாய் என்று பேசுவார். அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். நம்முடைய உடம்பிலே இருக்கிற அந்த சிறிய சிறிய நோய்கள் எல்லாம் நீங்கி நல்ல உடல் நலத்தோடு வாழ்வதற்கு அந்த ஓசோன் படலத்திலிருந்து வீசுகிற அந்த மென் காற்று நம்மை குணமாக்குகிறது என்று பெரியவர்கள் நம்பினதுனால இந்த மார்கழி மாதத்துல தேர்ந்தெடுத்து இதை நீராடுவதற்குரிய மாதமாக. மார்கழியில அதிகாலையில குளிர் அதிகமா இருக்கும். அதிகமான இந்த குளிர் இரவுல நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இரவு நேரம் ஆக ஆக இழுத்து போற்றி படுக்கணும், அவ்வளவுதான். ஆமா, கொஞ்சம் கூட முகம் கூட வெளியே தெரியாத அளவுக்கு போர்த்தி படுத்தா சுகமா இருக்கும். அத மார்கழி பனி தாங்காது. இப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் விடிகால நேரத்திலே எழுந்திருந்து ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பி நீர்நிலைகளுக்கு சென்று பாவையாகிய பொம்மை படிவத்தை ஒன்று பண்ணி அதை மலர்களெல்லாம் தூவி அர்ச்சித்து அந்த இறைவனுடைய புகழை பெண்கள் பாடி நோன்பு நோற்பார்கள். நோன்பு விரதம். ஆமா, நோன்புல அதனால மார்கழி நோன்பு இருக்க மிக சிறந்தது என்று நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த நோன்புனால நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற அறியாமையில் நீங்கி அறிவு மேம்படுகிறது. உடம்பில் இருக்கிற சிறு சிறு பிரச்சனைகளா நீங்கி
உடல் தூய்மை அடைகிறது. ஆகவே இந்த மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு மிக சிறந்த நிலையிலே மார்கழி நீராடும் என்று வைத்தார்கள். இப்போ காலை நேரத்தில் கன்னி பெண்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் துளி எழுப்பிக் கொண்டு நீர்நிலைக்கு போகிறார்கள். இப்ப நாம கொஞ்சம் இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்கணும். என்னுடைய உடம்பு நல்லா இருக்கணும், உள்ளம் தூய்தா இருக்கணும். அப்படியானா நான் மட்டும் போய் வந்தா பத்தாதா? எதுக்கு அடுத்தபடி எழுத்தபடி நீ வா வா என்று நாம ஏன் கூப்பிடணும் அப்படின்னு நம்முடைய பெண்கள் இருந்து விடவில்லை. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே வள்ளல் பெருமான் சொன்னார். பாதியரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருட்சோதி அழித்து என் ஊடகத்தை சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடம் செய் பேரின்ப நிதி. நான் பெற்ற நெடும் பேற்றை சொல்லி முடியாது. நான் பெற்ற அந்த அனுபவத்தை வார்த்தையினால சொல்லி, நான் பெற்ற நெடும் பேற்றை சொல்லி முடியாது. ஆனா ஒன்று என்னன்னா, என்போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுவன, என்னை போல இந்த உலகம் அது பெற வேண்டும். எவ்வளவு பெரிய பேர் உள்ளம் பாருங்க. அது எல்லாரும் என்பிட்டிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அரியன் பராவரமேனு தாய்மானவர் சாமி சொன்னதுக்கு காரணமும் அதுதான். நம்முடைய ஏன் அவங்க நாமெல்லாம் வணங்கத்தக்க பெரியவங்களா இருக்காங்களேன்னா, தம்முடைய நலம் மறந்து சுயநலம் திறந்து பொதுநலம் மக்கள் நலமே நம்முடைய நலம், மக்கள் பணியே மகேசன் பணி. ஆண்டவனுக்கு செய்கிற தொண்டு காட்டிலும் அடியவருக்கு செய்கிற தொண்டு மிக மேலானது. அடியவருக்கு செய்கிற தொண்டு ஆண்டவனுக்கு போய் சேருமா, ஆண்டவனுக்கு செய்கிற தொண்டு அடியவருக்கு போய் சேராதான். ஆமா, அதனால என்ன சொன்ன, நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாடும் கோயில் பகவர்க்கு அங்கு ஆகும். படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா என்று திருமூலர் சொல்லிட்டார். அது படமாடும் கோயில்தான், இது நடமாடும் கோயில் தான். நம்ம உடம்ப என்ன சொல்றாரு, இதுவும் ஒரு கோயில் தான். அல்ல நினைவை வச்சுக்கணும். நம்ம உடம்பு ஏதோ எலும்பு சதை தோல் அமைஞ்சதுங்க, இதுவும் என்னது அதனாலதான் உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் புராணாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். அப்ப நம்முடைய உள்ள தூய்மைக்காக பெரியவர்கள் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி அது செய்து வைத்தாங்க. ஆக இந்த மார்கழி நோன்பு அந்த விரதம் இதையே நம்முடைய பெரியவர்களாக திருவாசகமாகிய ஒரு வாசகத்தை உலகத்துக்கு தந்த மணிவாசகர் திருவம்பாவை என்ற பெயரிலே அருளி இருக்கிறார். ஆமா, சூடி கொடுத்த சுடற்குடியாகிய ஆண்டாள் நாச்சி திருப்பாவை என்ற பெயரிலே இந்த பாசுரங்கள், இந்த நோன்பு, அதனுடைய பயன்கள், நோன்பு நோக்க வேண்டிய முறை எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். இப்போ இங்க நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்க வாசகரும் பாடியிருக்கிறார் மார்கழி நோன்பு பற்றி, ஆண்டாள் நாச்சியாரும் பாடியிருக்கிறார். ரெண்டுல ஏதாவது வேறுபாடு இருக்கா என்று பார்த்தா, ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாடல்கள் பள்ளமடை பாய்வது போல. புரியுதான்னு பாருங்க. வெள்ளம் மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி பாஞ்சா எந்த தடங்களும் மடமடமடன்னு பாயும்.
அல்ல, மாணிக்க வாசகர் பள்ளத்திலிருந்து மேற்பான் பாடினவர். ஏன் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டாள் நாச்சியை இயல்பாகவே பெண், ஆண்டவன் ஒருவன் தான் பதி, அவன் தான் தலைவன், நாமெல்லாம் பசு ஆகிய உயிர்கள். இந்த பதியாகிய தலைவன் பசுவாகிய இந்த உயிர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். ஆக அந்த தலைவன் திருவடியை போற்றி புகழ்ந்து பாடுவது, அவன் திருவருளை பெறுவதே இந்த பாவை நோன்பனுடைய அடிப்படையான நோக்கம். அதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய பாடல் தானே ஒரு பெண்ணாக இருந்து பாடினதுனால அது இயல்பாக வந்த பாடல். மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு பாடின பாடல். ஒரு பெண் தானே பாடுவது எப்படி இருக்கும்? ஒரு ஆண்மகன் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு பாடுவது என்பது அதை காட்டிலும் கொஞ்சம் சிரமமான வேலை. ஆமா, தன்னை ஒரு பெண்ணாக நினைச்சுக்கிறணுமா? எவ்வளவு நேரத்துக்கு நினைச்சுட்டு இருக்கிறது? நிக்குமா? மனசுல நிக்காது. மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு பாடின பாடல்னால இயல்புல கொஞ்சம் பள்ளத்திலிருந்து மேடு நோக்கி போற மாதிரி அந்த பாடல்கள். ஆண்டாள் நாச்சியா இயல்பாக பெண்ணாக இருந்து பாடுவதனால அது பள்ளம் நடை, மேட்டில இருந்து பள்ளத்திற்கு வெள்ளம் தங்கு தடையின்றி சென்று சேருவது போல என்று பேசினார். நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாவை, ஆமாம், திருப்பாவை என்ற பெயர். அது 30 பாடல்கள். மாணிக்க வாசகர் பாடிய பாடல் திரு எம்பாவை என்று பெயர். அது 20 பாடல்கள். முடிகிற போது எம்பாவாய், ஏல் ஓர் எம்பாவாய், ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு முடியும். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்று ஆராய்ந்து பார். ஏல் ஏற்றுக்கொள், ஓர் அப்படின்னா ஆராய்ந்து பார். ஏல் ஓர் எம்பாவாய். அதன் பிறகு அதன் வழியே நீ நடக்கலாம். எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் முதலே அதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்க்கணும். சரியா தவறா, இது நமக்கு நன்மையா, வேறு வகையான செயல்படுவான் என்றெல்லாம் ஒரு செய்தியை ஏற்று ஆராய்ந்து பார்த்து அதன் பின்பு அதன்படியே நடக்க வேண்டும் என்பது ஏல் ஓர் எம்பாவாய் என்று ஒவ்வொரு பாசுரமுத்திலையும் முடியும். ஆமா, அப்போ இந்த பாவை நோன்பு தமிழகத்தில் மட்டுமின்றி இந்த திருவெம்பாவுடைய சிறப்பு எல்லா வெளிநாடுகளிலும் பாடியிருக்கு. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, தாய்லாந்து போன்ற இந்த கீழ்த்திசை நாடுகள், மேல்திசை நாடுகளை எல்லாம் ஜி.போ போன்றவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தந்ததுனால அந்த பாடுகள் உலகமெல்லாம் பரவி இருக்கு. இப்பவும் இந்த தாய்லாந்து நாட்டுல மன்னருடைய முடிசூட்டு விழாவில், தாய்லாந்து நாட்டுல மன்னருடைய முடிசூட்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளை அவங்க பெரிதா கொண்டாடுறாங்க. அதுல என்ன பண்றாங்க, திரிவெம்பா, திருவெம்பாவைய திரிவெம்பா என்று பெயரிட்டு அந்த பாடல்களை அவருடைய மொழியிலே மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டு இந்த இன்றைக்கும் அந்த பாடல்களை பாடி மகிழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னா, நம்முடைய அருளாளர்கள் நமக்கு தந்த கருவூலம் உலகுக்கெல்லாம் பயன்படுது. உலகுக்கே வழிகாட்டிய ஓர் இனம் இந்த தமிழினம். உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ், மூத்த இனம் தமிழ். அதுதான் இன்றைக்கு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம அங்க எல்லாம் போக வேண்டாம். லெமோரியா கண்டம் தெற்கே கன்னியாகுமரி கடல் இருக்குல்லப்பா, கன்னியாகுமரி கடல் இருக்கிற பகுதி ஒரு காலத்துல நிலப்பகுதியாக இருந்தது. நீர்ப்பகுதி
நிலப்பகுதியா இருந்தது. அங்கதான் முதல்ல உயிர்கள் தோன்றின. அங்க இருந்தா புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் எல்லான்று தாவர சங்கம் எல்லா பிறப்பும் அங்கிருந்துதான் தோன்றி இப்படியே வடக்கே 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 என்று பரவி வந்தது என்று நம்முடைய வரலாற்று பேராசிரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இப்போ என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இறைவன் ஒருவனே தலைவன், நாமெல்லாம் அவர்களுடைய அன்பர்கள் தொண்டர்கள். அந்த இறைவனாகி இருக்கிற பயிர் அவன் பதி. நாமெல்லாம் எல்லாரும், நான் உட்பட நாமெல்லாம் பெண்களாம், அப்படி வச்சுங்க. நாம எல்லாம் பெண்கள், அவன் ஒருவன் தான் பதி தலைவன் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து சொல்லி, அதனால அந்த ஆண்டவனுடைய தேவர்களை பெறுவதற்கு இது மிகச்சிறந்த அப்படின்னா. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும். நல்ல மழை பெய்தாதான் நாடு செழிக்கும். மழையின்றி மாநிலத்தாருக்கு அது எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, மழை இல்லாம எந்த செயலும் செய்ய முடியாது. முற்றும் துறந்த முனிவர்களாக இருந்தாலும் எதுவுமே நமக்கு வேண்டாம் என்று எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து தவமையற்றுகிற முனிவராக இருந்தால் கூட அவருக்கு என்ன வேணும்? மழை வேணும். மழை இல்லாம மாநிலத்தாருக்கு இல்லை. அப்போ அந்த மழையை வேண்டி பாடிய பாடல்கள் திருப்பாவை திருவெம்பாவை என்ற இந்த பாடல்களாக இருக்கிறது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா உயிர்களும் இறுதியான நோக்கம் என்ன? இறைவனுடைய திருவுருளை பெறுவது. எல்லா உயிர்களுக்கும் நோக்கம் தானே. அது வழிபாட்டு முறையில் வேறு வேறையா இருக்கலாம், வேண்டுகிற முறையும் வேறு வேறையா இருக்கலாம், நோன்பு நோக்கிற முறையும் வேற வேறையா இருக்கலாம், பெயர்கள் கூட வேற வேறையா இருக்கலாம். ஆனா நோக்கம் ஒன்றுதான். எல்லா உயிர்களும் அவனுடைய திருவுருளை பெறுவதற்கு, அவனுடைய திருவடியை சென்று சேருவதற்கு. ஆமா, அப்படி கேட்டோம். இதுல திருவெம்பாவை 20 பாடல்கள் ஆறு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் என்று தொடங்குது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரு சோதி என்று தொடங்குது. ஆமா, அந்த அம்மா எப்படி பாடுறா? மார்கழி திங்கே மதி நிறைந்த நன்னாள் என்று பாடுறா, தொடங்குறான். இப்ப இத சில பேர் நம்முடைய அன்பர்கள் சான்றோர்கள் அதை கொண்டு போய் எங்க கோக்குறாரு பாருங்க. ஆதியும் அந்தமும் இல்லா என்று பாடினார்ல மாணிக்க வாசகர். அந்த ஆதி என்பது ஆண்டாளை குறிப்பது. ஆண்டாளை குறிக்குதான். கற்பனை எங்க போகுது பாருங்க. ஆண்டாளை குறிக்குது. அந்த மார்கழி திங்கள்னு பாடுறாருல மாணிக்க வாசகர் இருக்கு. நமக்கே வியப்பா இருக்கு, எப்படிலாம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க. அந்த கொண்டு கூட்டுன்னு பேரு. அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, அப்படி போட்டு அற்புதமா சொல்லுவாங்க. அப்படி இந்த அற்புதமான நிலையில இறைவனாகிய பதி பசுவாகிய நாம் அவன் திருவுருளை பெறுவதற்காக பாடுபட்டது எல்லாம் வரும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை கன்னிப்பெண்கள் தான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று பெருநோக்கத்தோடு வீடு வீடாக சென்று போய் எழுப்புகிறார்கள். ஆனா வேற வேலை இல்லையா? அவங்களா நேரம் போய் குளிக்கிறதுக்கு தெரியாதா? நீர் ஆடுறதுக்கு தெரியாதா? எல்லாரும் சேரவாரும் செகத்தீரு, சேரவாரும் செகத்தீரு. அதுல இருக்கிற இன்பமே இன்பம்ப்பா. நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு ஒன்றாக சேர்ந்து போய் இறைவனுடைய திருவுருளை பேசி போற்றி புகழ்ந்து பாடுவது எப்படி இருக்கும்? தனி ஆளா உட்கார்ந்து பேசுவது அப்ப தியானம் தான் பண்ணணும். தனி ஆளா உட்கார்ந்தா தியானம் தான் பண்ணணும், பாட முடியாது. அதனால எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் இறைவனை பாடி புகழ்ந்து அவருடைய திருவுருளை பெற வேண்டும்.
ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும் பெரும் சோதியே யாம் பாட கேட்டேயும் மாவே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களது வாழ்த்தியே வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டெழுமேன் விண்ணி விம்மி மெய் மறந்து போதாரமளியன் மேல் நின்றும் புரண்டும் இழந்தால் ஈரேயம் தோழி பரிசைகளோ என்னே ஈரம் பரிசைகளோ ரொம்ப ஆதியும் அந்தமுள்ள அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வீதிவாய் கேட்டெழுமே வீதியில முழங்குறாங்களாம், வீட்டுக்குள்ள படுத்திருக்கலாம். வீதிவாய் கேட்டெழுமே விம்மி விம்மி மெய் மருந்து உள்ளமெல்லாம் உண்முகிறது மெய்சலுக்கு விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் புரண்டு நின்றும் புரண்டும் கிடந்தாள். எப்படி பார்ப்பான் அந்த படுக்கையில மலர் படுக்கையில் அவள் படுத்து இருக்கா. ஆனா வீதியில இறைவனுடைய திருவுகளை போற்றி புகழ்ந்து கன்னிப்பெண்கள்லாம் பாடி வருகிறாள். கேட்டோன்னு மெய் மறந்து ஏதேனும் ஆகால் கிடந்தாள். என்னே என்னே ஈதையும் தோழி பரிசியாள். தன்னை மெய் மறந்து செய்வது அறியாது திகைத்து கிடக்கிறாளாம் அந்த வீதிவாய் இறைவனுடைய திருவுகளை கேட்டு. அப்படி இப்படி எல்லாம் வந்து அப்படியே வர்றாங்க. இப்போ ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் வீடு வீடா எழுப்பிட்டு போற பார்த்தாலும் நடைமுறையில வச்சிருந்தாங்க. ஆமா, வர சொன்னாங்க. அம்மா நாம ராத்திரி பகலா உட்காந்து பேசுறது என்ன சொல்லுவ நீ? என்னுடைய பக்தி பாசம் பரஞ்சோதிக்கு, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். இரா பகல் நான் பேசும்போது, ராத்திரி பகலா நம்ம பேசுற போது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா பகல். எப்போது இப்போதாரம்மளிக்கு நேசம் வைத்து. ஏமா சொல்ல மறந்துட்டியே, பரஞ்சோதிக்கு பாசம் என்று சொன்னாயே, அதை மறந்துட்டு இந்த படுக்கையில் மீது நேசம் கொண்டு தெரிகிறாயே. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. ஈச்சி இவையும் சிலவோ. அம்மா என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? பேசும் இடம் ஈதோ, என்ன பேசுறதுக்குரிய இடமா அது, நேரமா? வெண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் வளர்ப்பாகும். தேவர்கள் இறைவனை வணங்குவதற்கு இறைவன் விரும்புறது இல்லையா? அவரோட பாதத்தோட வந்தா கூசுதா? யாருக்கு? இறைவனுக்கு. அடியவர்களுக்கு திருவடியை தானே தர்றான். தேவர்கள் விரும்பி வந்தாலும் திருவடியை தருவதற்கு கூசுகிறான். கூசும் இடம் இதோ இன்னொருகள் ஏற்றுவதற்கு. இரும்பை காந்தம் கவர்வது இயல்பு. இரும்பை காந்தம் கவர்வது இயல்பு. காந்தத்தை இரும்பு கவர்மா? கவர்ந்தது. காந்தத்தை இரும்பு கவர்ந்தது. எந்த காந்தத்தை எந்த இரும்பு கவர்ந்தது? எல்லாம் வல்ல சிவபெரும பரம்பொருளாகிய காந்தத்தை மணிவாசக பெருமானைய இரும்பு கவர்ந்தது. கல் நஞ்ச கல்வனே சொன்னார்ல. எப்படிங்க அப்படியா? இப்போ அரிமர்த்தன பாண்டியனுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார். திருவாதவூரர் என்ற பெயரோடு அரிமர்த்தன பாண்டியனத்தில் தலைமை அமைச்சராக இருக்கிறார். அளவு கீழ்த்திசை பகுதியில கீழ கடற்கரையில ஏராளமான அரபு நாட்டு குதிரைகள் இறங்கி இருக்கின்றன. வாங்கி வர வேண்டும் என்று மன்னன் பணிக்க கருவூலத்தை திறந்து வேண்டிய அளவுக்கு பொன்னும் பொருளும் நிரப்பி கொண்டு குதிரை வீரரோடு அதை சுமக்க வைத்து அவர் போறாருல. அப்படி போற போது சிவபெருமான்
மீனாட்சியை போய் வணங்கினாரு. மீனாட்சி சொக்கநாதரை வணங்கி நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வணங்கினாரு. ஆனா நீ திருப்பெருந்துறையில குருவாக எழுந்து வந்து என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைச்சாரா? கேட்டாரா? கேட்கல. இந்த இரும்பு இப்ப என்ன ஆச்சு? இப்படி ஒருவன் வருகிறான், அவனுடைய செயல்முறைகள் ஒன்று, உள்ளத்தில் இருக்கிறது வேறொன்று. இப்படி மன்னவனுடைய பொருள் எல்லாம் வீணான சண்டை சச்சரவுகளில் குதிரைகளை வாங்கி, யானைகளை வாங்கி, ஒட்டகத்தை வாங்கி, தேரை வாங்கி, காலாட்படைன்னு எல்லாத்தையும் அழிச்சு இந்த பணம் பொருள்லாம் வீணா போகுது. அதுக்கு ஒரு வழி இல்லையா? என்ன செய்யறது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி திருப்பரந்துறையை நோக்கி போகிற போது இப்படி ஒருவன் இருக்கிறான், நம்மை காந்தம் போல் கவர்ந்து இருக்கிறான்னு அவர் நினைக்கிறாராம். யாரு? சிவபரம்பொருள் நம்மை காந்தம் போல் கவர்ந்து இழுக்கிறார் என்று அவர் கருதி அந்த திருப்பரந்துறையில குருந்த மரத்து அடியில குருவாக அமர்ந்து எழுதி அவரை ஆட்கொண்டார் என்பது வரலாறு. நம்முடைய பெரிய வாசுபா மாணிக்கனார் போன்ற பெரியவங்க சொல்றாங்க, உலக இயல்புல காந்தம் இரும்பை கவர்வது என்பது உலக இயல்பு. ஆனா இரும்பு காந்தத்தை கவருவது என்பது மணிவாசக பெருமானுடைய வரலாற்றில் நமக்கு உணர்த்துகிற ஒரு பேர் உண்மை என்று சொன்னாங்க. அப்போ என்ன பண்ண பாருங்க, எல்லாம் இப்போ இந்த பெண்கள் எழுப்பி வர்றாங்கல்ல, ஆதியும் அந்தமன் எல்லாம் அரும்பெரும் ஜோதியை ஆம்பாட கேட்டேயும் மாதே வளர்ந்தியோ வன்செவியோ நின்செவிதான். என்ன காது? என்ன செவிடா? இரும்பு காதா? வன்செவியோ நின்செவிதான். மாதேவன் வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் திரிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் கிடந்தாள். ஒரு பொண்ணு இறைவனுடைய திருவுருளை பேரு புகழ் கேட்டோம். மாதேவன் வார்களால் வாழ்த்திய வாழ்த்தி வீதியில கேட்கிறாங்க வாழ்த்துடைய கேட்டவுடனே ஏதேனும் ஆகால், என்னமா இருக்காங்க சொல்லவே முடியாம ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதோ எம் தோழி பரிசையிலோர் எம்பாவாய். சரி, அடுத்து என்ன சொல்றாரு? அம்மா நம்ம ராத்திரி பாடலா பேசுற போது என்னுடைய பாசம் பரஞ்சோதிக்கு என்பார், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். பேசும்போது எப்போது இப்போது அறமலைக்கு நேசம் வைத்தனையோ நேரிலேயே நேரையே சிசி இவையும் செலவோ பவாமரும். இன்னொரு கரியான் ஒருவன் எரிஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய் திறப்பாய். தென்னா என்ன முன்னம் தீசேரும் ஒழுவப்பாய். என்ன ஆணை என் அரையன் இன்னமுதும் தென்னா. அவ்வளவுதான். தென்னாடுடைய சிவனே போற்றி முழுசா சொல்லலையாம். தென்னா என்று சொல்றதுக்கு முன்னாலே அனலில் பட்ட மெழுகு போல தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். என் ஆணை என் அரையன் இன் அமுதன் என்று சொன்னோம் கேள் வெவ்வேறாய். இன்னும் துயிலிதியோ வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலில் பரிசேலோர் எம்பாவாய்.